வணக்கம் அன்பு நண்பர்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. திமுக கூட்டணி எப்பனாலும் உடையலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல். ஒருவேளை அதை அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி எப்படி பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய அரசியல் பயணம் முக்கியத்துவம் பெறக்கூடியதா மாற இருக்கு. அதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கிறாரு கருணாநிதி. கருணாநிதி எப்படி காரணமானாரு அப்படிங்கிறத பற்றியும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் உடையும் அப்படின்னு பேசுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. அதுக்கு திமுகவுடைய சாதனைகள் மட்டுமே காரணம் இல்லை, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக காட்டின வேகம் மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய பேரில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அரசியல் கட்சிகள், அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு பெரிய பட்டாளமே, இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பெரிய பட்டாளமே திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக இன்னொரு வகையில் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை நம்ம அணுக வேண்டியிருக்கு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து அவருடைய வாக்கு சதவீதம், அவருடைய ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்றது 40% மேலே ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இருந்தாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் மிகவும் முன்னறிமுகமே இல்லாத வேட்பாளர்களை களத்தை இறக்குறாங்க. ஆன பின்னும் கூட அதிமுக மக்களால் முற்றாக நிராகரிக்கப்படலை. பல தொகுதிகளில் தோல்வியடைந்திருந்தாலும் கூட, 8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருந்தாலும் கூட, தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகம் வகுத்தார். எப்படியாவது வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிட்டா போதும், அதிமுக எதற்கும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறத தான் ஒரு ஊடகவியலாளனா நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகமே அதிமுகவுக்கான ஒரு கூட்டணி வாசலை திறந்து வைக்கிற விதமாக அண்மை காலமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கிட்ட அடிபணிந்திருக்கு அப்படிங்கிறதான் அந்த கூட்டணி கட்சிகளை ரொம்பவே உஷ்ணத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் 2 விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு உதாரணம், அண்மையில் தமிழக ஆளுநர் RN ரவி ஒரு தேநீர் விருந்து கொடுத்தார். அந்த தேநீர் விருந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி. அதே போன்று திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க. ஆளுநர் RN ரவியை பொறுத்தவரை தீவிர வலதுசாரி சிந்தனையில் பேசக்கூடியவர். எப்பொழுதுமே பாஜகவுடைய கொள்கைகளை, பாஜகவுடைய சித்தாந்தங்களை தமிழ் மண்ணில் பரப்புறதுக்கான வேலையை மட்டுமே செய்யக்கூடியவர். இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த தேநீர் விருந்துக்கு முந்தைய நாள் தான் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் தான் தமிழகத்தினுடைய சீரழிவுக்கு காரணம் அப்படின்னு பேசியிருந்தார் RN ரவி. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவருடைய தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திமுகவினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒருவராயிற்கு வலம் வரக்கூடிய அந்த இளைஞர் அணியினுடைய செயலாளரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய மகனுமா அமைச்சருமாவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உட்பட தன்னோட அமைச்சரவை சகாக்களையே அழைச்சிட்டு போய் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாரு முதல்வர் மு க ஸ்டாலின். அந்த தேநீர் விருந்துக்கு அன்றைய தினம் காலையில் கூட கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் பெருகிருச்சு, மதுபோதை பெருகிருச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம் பேசியிருந்தார் RN ரவி. ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் இவர் ஏன் போய் ஆளுநர் போய் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியதில் முதல்வர் மு க ஸ்டாலினும் திமுகவினரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம். அப்படின்னா திமுகவினுடைய தலைவராக இருந்தவர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி ஒரு அரசியல் சகாப்தம் அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஏறக்குறைய தமிழ் மண்ணில், தமிழ் நிலத்தில் சமத்துவத்தை விதைத்ததில், சமூக நீதியை பரப்புனதில் கருணாநிதிக்கு இணை இன்னொரு தலைவரும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே ஊனமுற்றோர்கள் அப்படின்னு இருந்த அந்த சொல்பதத்தை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு மாற்றி கொடுத்தது கருணாநிதி. திருநங்கை, திருநம்பின்னு 3ஆம் பாலினத்தவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது கருணாநிதி. இப்படி கருணாநிதி அவர்களுடைய சாதனைகளும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு ஒரு 100 ரூபாய் நாணயம் வெளியிடக்கூடியதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருந்தாங்க திமுக. அதற்கு அனுமதி கொடுத்திருந்துச்சு பாஜக அரசு. இப்படியான காலகட்டத்தில் அந்த விழாவுக்கு ராகுல் காந்தி அழைக்கப்படலை. ஆனால் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைக்கப்பட்டிருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தனிப்பட்ட வகையில் அண்ணாமலையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு காலையில் ட்விட்டர் தளத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டி எழுதியிருக்கார். இன்றைக்கு நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதை பாராட்டி நன்றி தெரிவித்து ரீட்வீட் பண்ணுறாரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். இதெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்பவே உஷ்ணத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை பாஜகவை நோக்கி திமுக நகருதா, திமுகவுடைய ஓட்டு வங்கியினுடைய அடிப்படை வாக்கு பலமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து திமுக நகருதா? ஏன்னா ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கு. அவங்க ஒரு அணியாக கூட்டணியாக கூட தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்பொழுது வேறு ஏதாவது வகைகளில் அரசியல் அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாக பாஜக கிட்ட ஈல்டாகிறாங்களா அப்படிங்கிற
அப்படிங்கக்கூடிய சந்தேகமெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கு. இதில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் தான். அதனால தான் அவர் அண்மையில் அவருடைய பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கமாக ஒரு பேச்சாக பதிவு செய்திருந்தார். இன்னும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் அது என்ன பேச்சாக இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்ம கூட்டணியில் தொடர்ந்தோன்னா ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு நம்முடைய பலம் தெரியும், ஸோ அவர் நம்மை வலுவாக டீல் பண்ணுவார், ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலே அவர்களுடைய கூட்டணியில் வாங்க முடியும் அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. அது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக பார்த்தா திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே திருமாவளவன் வேறு சில காய் நகர்த்தல்களை செய்கிறதுக்கான புள்ளியும் நமக்கு தெரியுது. வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி மதுவிலக்கு மாநாடு நடத்துறதுக்கு ஆயத்தமாயிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துட்டே மதுவிலக்க பேசுறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆபத்து இல்லை. ஆனால் அதற்குள்ளே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அவர்கள் மதுவிலக்கிற்காக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ஊர் என்பது கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் தான் கள்ளச்சாராய மரணம் அதிகமாக நடந்தது. அந்த ஊரில் அதிகமாக குடித்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களில் பெரும்பகுதி பேர் பட்டியல் சமூக மக்கள். ஸோ அந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் அந்த ஒரு பெரிய ஒரு மாநாடை நடத்த போகிறாங்க அல்லது மதுவிலக்குக்கு எதிரான விஷயத்தை பேச போகிறாங்கன்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை, திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை அந்த கூட்டணி கட்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி திருமாவளவன் நகர்ந்திருக்காரு அப்படிங்கிறதா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சிகளிலிருந்து கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் இப்பொழுதே எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் திமுகவை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டில் ஏன் காங்கிரஸ் ஆளக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வர்றார். ஆனால் அங்கே காங்கிரஸ் அதுக்கு பவுன்ஸ் பண்ணுற விதமாக திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக ஈவிகேஎஸ் இளங்கோவன் காமராஜர் ஆட்சியை தாங்க முதல்வர் ஸ்டாலினே கொடுத்துட்டு இருக்காருங்கிறதுல ஆரம்பித்து நம்முடைய பலத்தை அறிஞ்சு நம்ம பேசணும்னு சொல்கிறது வரையும் ஈவிகேஎஸ் இளங்கோவனும் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவங்களும் இன்றைக்கும் திமுகவுக்கு அடிவருடிகளாக இருந்து திமுகவுடைய கருத்துக்களை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் வட்டத்திலே இன்னைக்கு பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப திமுக கூட்டணிக்குள்ள சிறிய சிறிய சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் மேலே தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வேற அரசியல் களத்துக்கு வர இருக்காரு. அவர் யாருடைய ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் யூகிக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. ஏன்னா விஜயினுடைய ரசிகர்கள் எல்லா வீட்லையும் இருக்காங்க, திமுகவினர் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க, அதிமுகவினர் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. ஸோ விஜய் தீவிர அரசியலுக்குள் வருகிற பொழுது ஒரு இளைஞர் கவர்ச்சி அரசியல் அப்படிங்கக்கூடிய பேரில் அரசியல் களத்தில் இன்னைக்கு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அண்ணாமலை, சீமான் போன்றவர்களை அது கடுமையாக பாதிக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு ஊடகவியலாளனா நான் உள்வாங்கிக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தால் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சிறிய சிறிய மனச்சலப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி பயன்படுத்த போகிறார், அவர் இதிலிருந்து என்ன நூல் எடுத்துக்க போறாரு, அந்த நூல் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி காய் நகர்த்தல்கள் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவுடைய எதிர்காலமே இருக்கு அப்படிங்கிறதா இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சிறிய சலசலப்பு பாஜகவோடு திமுக காட்டக்கூடிய ஒரு நேசத்தால் உருவாகி இருக்கு. அந்த நேசம் தொடருமா அல்லது தன் தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமையா முதல்வர் ஸ்டாலின் அதை நினைக்கிறாரா? எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அவர் திராவிட இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர், 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்தவர், பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தந்தவர். ஸோ அவருக்கு ஒரு 100 ரூபாய் காயினில் அவருடைய பெயர் உருவப்படம் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நெடுநாள் ஆசை. அதற்கு பாஜக அனுமதி கொடுத்ததுனால இது நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு பின்பு மறுபடியும் பாஜக எதிர்ப்பில் வேகம் காட்ட போறாங்களா? அப்படியே இருந்தாலும் அண்ணாமலையை முதல்வர் ஸ்டாலினை ஏன் அழைக்க வேண்டும் என்கிற பல விடை தெரியாத கேள்விகள் இதற்குள் துருத்தி கொண்டும் தொங்கிக் கொண்டும் இருக்கின்றன. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு பின்பு பழையபடி திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாமலையோ பாஜகவினரோ கடுமையாக விமர்சிக்காவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக பக்கம் நகர்வதற்கான வாசல் இன்னும் கூட உறுதியாகும் அப்படிங்கிறதா தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பார்க்கலாம், காலமும் நேரமும் 2026 யாருடைய கரங்களில் கொடுக்க போகிறது. ஏற்கனவே மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம் என்று நிவாரணங்களை மையப்படுத்தி ஒரு பிடிமானமாகவும் கூட்டணி கட்சியை நம்பி ஒரு பிடிமானமாகவும் களத்தில் நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு நேசம் காட்டும் என்று சொன்னால் கூட்டணி கட்சிகள் விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியக்கூடிய நிலையில் நமக்கும் ஒரு பழைய வசனம், கருணாநிதியினுடைய வசனம் நினைவிற்கு வருகிறது. அவர் காங்கிரஸை ஒரு முறை கைகழுவிய பொழுது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லியிருந்த வார்த்தை நினைவுக்கு வருகிறது. பாஜகவோடு ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் சேர்ந்து விட்டார் என்று சொன்னால், பாஜகவோடு திராவிட முன்னேற்ற கழகம் நட்பு பாராட்டும் என்று சொன்னால், அதே கூடா நட்பு கேடாய் முடியுமா என்கிறதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.